இந்த நாளும் வார்த்தையின் வெளிச்சத்துல எங்களுக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவார், உங்களோடும் பேசுவார். கேட்போமா? அழைப்போம். வார்த்தையின் வெளிச்சத்துல எங்களோட செய்தியை தர இருக்கிறார்கள். வார்த்தையின் வெளிப்பாடுகளை தர இருக்கிறார்கள். சிஸ்டர் பிருந்தா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். சகோதரி, அழைப்புக்கு கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? பிரைஸ் சிஸ்டர், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறேன். அப்படியாக நீங்கள் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். வெளிச்சத்தை வெளிப்படுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவார். நாங்கள் விசுவாசிக்கிறோம். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம். வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். எடுத்து வாருங்கள், உங்களோடு ஒரு மனப்படுகிறோம். ஆமேன் ஆமேன். ஜெபத்தோடு கூட ஆரம்பிக்கலாம். தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இயேசுவே, மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆறுதலின் தெய்வமே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். சமாதானத்தின் தேவனே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். கண்ணின் மணி போல எங்களை காக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா எங்களுக்காக யுத்தத்தை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக யுத்தத்தை நடப்பிக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் மீது நினைவாய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தவரே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் மீறுதல்களை நினையாதவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, நன்றியோடு மை துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றி ராஜா, நன்றியோடு மை துதிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மை துதிக்கிறோம். அபிஷேக நாதரே மை துதிக்கிறோம். ஆண்டவரே, வறண்ட நிலங்களை வயல்வெளி ஆக்குகிறவரே மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சத்துருக்களை பாதப்படியாக்கி போடுகிறவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, வியாதியை வார்த்தையினாலே ஆண்டவரை விரட்டுகிறவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய ஆவியினாலே எங்களை பலப்படுத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு தாயை போல தேற்றுகிறவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, சாகாமை உடையவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆதியும் அந்தமும் உடையவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அல்பாவும் உமேகாவும் ஆனவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, நன்றி சகாயரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றி ராஜா, ஆறுதலின் தெய்வமே உம்மை துதிக்கிறோம். அபிஷேக நாதரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் முற்பிதாக்களின் தகப்பனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆகாரின் தேவனே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவனே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, யாக்கோபின் தேவனே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஈசாக்கின் தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவ புஸ்தகத்திலே எங்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் எழுதி இருப்பவரை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்களுக்காக காத்திருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வற்றாத ஜீவநதியை உடையவரை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, நன்றி நன்றி. மெய்யான தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. இதோ ஆண்டவரே, பேரின்ப நதியினாலே எங்கள் தாகத்தை தீர்ப்பவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, வலது பாரிசத்திலே எப்பொழுதும் வீற்றிருக்கிறவரே ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சாபங்களை நீக்கி போட்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இதோ உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற எல்லா இடத்திலும் ஆண்டவரே, நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றவரே, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன் என்றவரே, இதோ இந்த இடத்துலப்பா உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே இயேசுவே, நன்றி நன்றியோடு அழைக்கிறோம். யெகோவா ராப்பா உம்மை துதிக்கிறோம். யாகுவே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, யாகுவே உம்மை அழைக்கிறோம். ஐயா ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே உம்மை அழைக்கிறோம். ஐயா தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம். ஐயா மகிமையின் தேவனே உம்மை அழைக்கிறோம். ஐயா மறுரூபம் ஆக்குகிறவரே உம்மை துதிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, நன்றி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேலையை உம்முடைய ரத்தத்தினாலே மூடுகிறோம். ஆண்டவரே, இதை கேட்கிற யாவருக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்தில்
நிலத்துல விழுந்த விதைகளாய் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கிரியை செய்வதாக தகப்பனே. ஆண்டவரை இதை கேட்கிற யாவருக்குள்ளும் பக்தி விருத்தி உண்டாவதாக. ஆண்டவரே, தேவனை அறிகிற அறிவிலே ஒவ்வொருவரும் வளரவும், தேவனை நேசிக்கிற நேசத்திலே ஒவ்வொருவரும் வளரவும் ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எல்லா மனச்சோர்வின் ஆவிகளையும் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை அறிய விடாதபடி ஆண்டவரே குருட்டாட்டமாய் வைத்திருக்கிற குருட்டாட்டத்தின் ஆவிகளும், எல்லா பார்வோனின் ஆவிகளும், எல்லா இருதய கடினங்களும், உலகத்தின் கவலைகளும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே நீங்கி போவதாக. இதோ இப்பொழுதும் ஆண்டவரே இந்த வார்த்தை அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஊட்டுவதாக. ஆண்டவரே, உன்னத பலம் வரட்டும் அப்பா. இந்த வார்த்தையில இருக்கிற வல்லம, மகிமை, வெளிச்சம் ஒவ்வொருவருக்குள்ளும் வருவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் இன்றைய நாளிலும் என்னுடைய தேவ செய்தியை நீங்க கேட்கலாம். நம்ம தொடர்ந்து புஸ்தகத்தை ஆத்தும நேசருடைய மகத்துவங்களை நாம் ஆராய்ந்து வந்தோம். இன்றைய நாளிலும் ஒரு சிறிய ஒரு பிரேக் எடுத்து இன்றைக்கு இந்த வேத வசனத்தை நாம் தியானிக்கலாம். மத்திய 5 சொல்லப்பட்டதன் பிரகாரம் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஹல்லேலூயா. அப்ப இந்த பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்னால், அப்ப ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் யாரு? மரித்தவர்களா, உயிரோடு இருப்பவர்களா? அப்போ இங்கே ஆண்டவர் மலை பிரசங்கத்திலே சொல்கிறார் ஆவியிலே எளிமை உள்ளவர்கள். அப்படி என்றால் நாம் ஜீவனோடு இந்த உலகத்திலே வாழுகிற நம்முடைய வாழ்க்கை ஆவியிலே எளிமையுள்ளவர்களாய் இருந்தால் அவர்கள் பாக்கியவான்கள் மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்களாய், பரலோக வாசிகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆவியிலே எளிமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப இந்த ஆவியிலே ஹம்பிள்னஸ்னா என்ன? அதைத்தான் நாம் இன்று தியானிக்க போகிறோம். இந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் எப்படியாக ஜெபிக்கிறோம்? பரலோக ராஜ்யம் ஆண்டவரே பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று நாம் கேட்கிறோம். அப்போ ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவர் நீங்க எப்படியாய் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியாக கொடுத்த ஜெபமே பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் அந்த ஜெபத்திலே நமக்கு சொல்லி கொடுக்கிறார். பரலோகத்திலே நீங்க எப்படி இருக்குதோ அதே போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக என்று ஜெபம், அணுதின ஜெபம். அப்போ இந்த அணுதின ஜெபத்துல நம்மளுக்கு பரலோகத்துல செய்யப்படுகிறது போல இந்த பூலோகத்திலையும் இருக்க வேண்டும். அதாவது அந்த பரலோகத்தின் மாதிரியாக இந்த பூலோகத்திலே நாம் வாழுகிற வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். பரலமண்டலத்துல அங்க எப்படி இருக்குதோ அதே போல இந்த பூமியிலையும் செய்யணும்னு கேட்கிறோம். அப்ப இந்த வித்தியாசத்தை, இந்த சத்தியம்தான் நம்மள விடுதலை ஆக்கும். சத்தியத்தை அறிகிற ஒரு வாழ்க்கை தான் நம்மளுக்கு விடுதலை ஆக்கும். சத்தியத்தை நம்ம தெரிந்து கொள்வதோ அறிந்து கொள்வதோ மாத்திரமல்ல, அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு தூரம் நம்ம அறிந்து தெரிந்து வைத்திருக்கிறோமோ அவ்வளவு தூரமாக நாம் இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய வாழ்க்கைய அனுபவிக்க முடியும். இப்ப பரலோக ராஜ்யம் என்று சொன்னா நம்ம மரித்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பரலோக ராஜ்யம் மாத்திரம் அல்ல. அங்கே இன்றைக்கு நாம் இந்த பூமியிலே வாழுகிற பொழுது பரமண்டலத்துல செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலையும் செய்யப்பட என்னையும் உங்களையும் ஆண்டவர் தேர்வு செய்திருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஏன் பரலோகவாசிகள் மாதிரி இல்லை? அப்ப அந்த பரலோகவாசிகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? எல்லாவற்றிலும் அவர்கள் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் அவர்கள் ஒடுக்கப்படாத ஒரு வாழ்க்கையை போல அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும். இன்றைக்கு நாம் இந்த காலகட்டத்துல இந்த ஜெனரேஷன்ல நம்ம வாழுகிற நாம் ரொம்பவே மிக மிக
கொடுத்து வைத்தவர்கள். ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க எவ்வளவோ வழிகளை நம்மளுக்கு, எவ்வளவோ பரிசுத்தவான்கள் நம்மளுக்கு வழிகளை காட்டி கொடுத்திருக்கிறார்கள், அற்புதங்களை நம்மளுக்கு காட்டி கொடுத்திருக்கிறாங்க. எப்படி தேவனுடைய நாமத்தினால நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்? இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு ஈஸியா வந்துருச்சு. இப்ப கொஞ்ச காலத்துக்கு முன்னாலன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு சாப்பாடு செய்யறதுக்கு கஷ்டம், சமைக்க கஷ்டம், தண்ணி எடுக்க கஷ்டம், எல்லாவற்றும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பிரயாணம் பண்ண கஷ்டம். ஆனா இத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியிலும் அவர்கள் தேவனுடைய வல்லமையும் மகிமையும் அவர்கள் எவ்வளவு சந்தோஷமாக, எவ்வளவு ஒரு சாப்பாடு இல்லாத நிலைமை, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக கஷ்டம், அங்க யாரு இருப்பாங்கன்னே தெரியாது. ஆனா இன்னைக்கு ஒரு மினிஸ்ட்ரி பண்ணணும்னா, இன்னைக்கு எனக்கு ஓகே, எனக்கு லெஸ்லியனாவை தெரியுது அண்ணா, எனக்கு ஒரு லெட்டர் கொடுங்க, ஈஸியா நான் கனடாவுக்கு வரலாம், எல்லாம் விசா அப்ளை பண்ணலாம், எவ்வளவு இலகுவாக நடக்கிறது. ஆனா இன்றைக்கு நம்முடைய கவலை என்னவாக இருக்கிறது? பெரிதாக இருக்கிறது. எதுக்கெடுத்தாலும் கவலை, எதற்கெடுத்தாலும் இது அந்த முடிவு எப்படியா இருக்குமோ என்று சொல்லி ஒரே பயத்தோடு கூட இருக்கிற வாழ்க்கை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, இன்றைய நாளிலும் நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பரலோக வாசிகளை போல நம்முடைய முன்னோர்களை நாம் நினைத்து கொண்டு, இன்றைக்கு நம்மள தேவன் எவ்வளவு அழகாக வைத்திருக்கிறார், எவ்வளவு சந்தோஷமாக வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த நாட்டுல வேலை இல்லை, எதுவும் இல்லைனாலும் கூட இன்றைக்கு ஒரு மனுஷன் நல்ல தகுதியோடு அவன் வாழுவதற்கான ஒரு வழியை இந்த கனடா தேசத்துல ஒரு பெனிஃபிட்டா நம்மளுக்கு கொடுத்து இங்க தேவன் வைத்திருக்கார். அதே போல நீங்க ஒரு சிக்ல இருந்தா கூட நீங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. நீங்க இங்கே உள்ள பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குது. நீங்க அதே போல ஒரு மனுஷ சப்போர்ட் ஒருத்தருமே இல்லையேன்னு கூட இருந்தாலும் கூட உங்களுக்கு இங்க ஒரு PSW ஆப்ஷன் இருக்கு, ஹாஸ்பிட்டல் சோசியல் ஒர்க்கர் இருக்கு, எல்லாமே இங்க நீங்க உங்களுக்கு நீங்க போய் தேடி அலைய வேண்டிய அவசியம் அல்ல. நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும் பொழுது உங்களுக்கு எனக்கு யாரும் இல்லை என்று சொன்னால் அவர்களே அங்க எல்லா உதவியும், உங்களுக்கு ஆட்கள் இருக்காங்களா இல்லையா, உங்களுக்கு வீட்டுல வேலை செய்யணுமா, இல்ல குரோசரி பண்ணணுமா, எல்லாமே இருக்கு. அல்லது உங்க கையில பணம் இருக்கு, ஆனா உங்களுடைய பொருள் நீங்க வாங்குறதுக்கு ஒரு குரோசரிக்கு டைம் இல்லைன்னா கூட எல்லா எல்லா ஆப்ஸும் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க இதை பண்ணிக்கலாம். பணம் இல்லாதவர்களும் தேசத்துல வாழலாம், பணம் உள்ளவர்களும் வாழலாம். ஆனா இப்படிப்பட்ட தேசத்துல இங்க கஷ்டப்பட்டு வாழுகிறவர்களும் உண்டு. இன்றைக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்பதாக ஒரு வீடியோவை நான் பார்த்த பொழுது எனக்கு அப்படியே ரொம்ப கவலையாக இருந்தது. அதுல ஒரு மனிதன் இங்க யாரும் உறவுகள் இல்லை, அவர் ரொம்ப ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிறாரு, அவரோட சொந்தங்கள் யாராவது இருந்தீங்கன்னா அவரோடு கூட தொடர்பு படுத்துங்கன்னு சொல்லி அந்த வீடியோ போடப்பட்டு இருந்தது. அதுல அவர் எந்த ஊருன்னு சொல்லும் பொழுது அவர் சொந்தக்காரங்க பேரெல்லாம் சொல்றாரு. ஆனா சொந்த ஊர் எதுன்னு கேட்கும் பொழுது 2-3 இடங்களை அவரு அங்கே குறிப்பிடுகிறார். அவர் சரியான எந்த இடம்னு சொல்ல தெரியல. ஆனா இங்க திருமணமாகி கல்யாணத்துல பிரச்சனை பார்த்தா அவரு நல்ல ஒரு யங் ஃபெலோவா தான் இருக்கிறார். பட் ஆனா அவரை பார்க்கும் பொழுது எவ்வளவு கஷ்டமா இருக்குது. அப்போ அந்த வீடியோ பார்க்கும் பொழுது நான் நினைச்சேன், இன்றைக்கு நான் மாத்திரமல்ல, இன்றைக்கு நீங்க ஏதோ ஒரு காலகட்டத்துல நம்ம எல்லாரும் யாரும் இல்லாத ஒரு அனாதைய போல, ஒரு பைத்தியம் பிடிச்சு அலைகிறத போல ஒவ்வொருவருக்கும் ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். உயிரையே மாய்த்து கொள்ளலாமா என்கிற சூழ்நிலை கூட ஒவ்வொருத்தர் வாழ்வேலையும் ஒரு கணம் இன்றைக்கு நீங்க இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது நீங்க அந்த ஒரு கணத்தை நிச்சயம் நீங்க நினைத்தே பார்க்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்க முந்தினிலும் நினைக்க வேண்டாம், பூர்வமானிலும் சிந்திக்கவும் வேண்டாம் என்று சொல்லுகிற தகப்பன் ஒன்றை சொல்கிறார், நான் பூர்வமான வழிகளிலே உங்கள் முற்பிதாக்களையும் உங்களையும் நான் எப்படி நடத்தி வந்தேன் என்பதை நீங்கள் ஒரு நிமிஷம் நின்னு நீங்க திரும்பி பாருங்க. அப்படி நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னாக்க நீங்க முன்னாடி இப்ப உங்களுக்கு சவாலா இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடும். இன்னைக்கு எத்தனையோ பேரு
கேஸ் வந்து எக்ஸப்ட் ஆகாம ரெஃப்யூஜி இதுல இருந்து அங்க எவ்வளோ ஒரு ஜெயில இருக்கிறதோ, என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற பொழுதும், எத்தனையோ பேத்துக்கு விசா கிடைக்காத பொழுதும், எப்படியோ ஒரு கஷ்டப்பட்டு இந்த தேசத்துக்குள்ள வந்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ கொடுத்து, இன்னைக்கு ஒரு உங்களுக்காக ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுத்து, உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து, இன்றைக்கு நீங்க 4 பேருக்கு வேலை கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோ அப்படியாக தேவன் நம்ம தரத்தை நம்ம உயர்த்திற பொழுது, இன்றைக்கு உங்க பிள்ளைகளினால ஒரு கஷ்டம், உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்துல ஒரு கஷ்டம் வருது. ஆனா அந்த கஷ்டத்தை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே போச்சு. உங்களுடைய சரீரத்துல ஒரு ஒரு சிக்னஸ், ஒரு அட்டாக் ஆகுது. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே போச்சு, என் தேவன் என்னை கைவிட்டுட்டாரு. கடவுள் தேவன் கைவிட்டுட்டாரு என்று சொன்னால் நினைத்தால் கூட ஏதோ பரவாயில்லை. கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று கடவுளை ஆராதிக்க கூட நீங்க போக மனம் இல்லாதவர்களாய், வேதத்தை படிக்க இஷ்டம் இல்லாதவர்களாய் இருக்கிற ஒரு சூழ்நிலை. இது எவ்வளவு நாம் கடவுளோடு கூட நம்ம எவ்வளவு முரட்டாட்டமா இருக்கிறோம் தேவச்சனமே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க தேவனை அறிந்த ஜனங்கள், தேவனிடத்திலே நன்மை பெற்ற ஜனங்கள், அந்த ஆவியிலே ஒரு எளிமை இல்லாத கணம். நம்முடைய பார்வை ஒவ்வொரு விஷயத்திலையும், நம்முடைய பார்வை நம்முடைய சுயத்துக்கு நம்ம மேன்மைப்படுத்தி நாம் ஒரு காரியங்களை பார்க்கிறோமா, அல்லது நாம் தேவனை முன்னிலை நிறுத்தி பார்க்கிறோமா என்று நாம் ஆராய்வதே கிடையாது. என்னிடத்துல யாராவது இது கேட்டாங்கன்னா, ஆண்டவரே என்ன போல நல்லவ இந்த உலகத்திலே கிடையாது, நான் எல்லாருக்காகவும் எவ்வளவு நான் நினைச்சு அவங்கள நினைச்சு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், எவ்வளவு நான் கொடுக்கிறேன், எவ்வளவு நான் என் உயிரை கூட நான் செலுத்தி என்னுடைய கஷ்டத்துக்கு மத்தியிலும் என் பலவீனத்துக்கு மத்தியிலையும் நான் அவங்களுக்கெல்லாம் நான் எவ்வளவு ஓடி ஓடி போய் செய்யறேன். இது மத்தவங்கன்னா செய்ய மாட்டாங்க. நான் தான் இந்த உலகத்திலேயே இருக்கிறத விட்டு அவ்வளவு நல்லவளா நான் இப்படிலாம் இருக்கேன். ஆனா எனக்கு ஏன் ஆண்டவரே இவ்வளவு கஷ்டம், எனக்கு ஏன் ஆண்டவரே இவ்வளவு கஷ்டம் என்று சொல்லி நான் ஆரம்ப நாட்களிலே நான் கேட்டது உண்டு. ஆனா இப்ப இந்த நாட்களிலே ஆண்டவரிடத்துல ஏதாவது ஒன்று வேணும்னு கேட்க கூட எனக்கு அப்படியே கூசுது. ஏன்னா ஆண்டவர் நம்முடைய தகுதிக்கு மேலாக அவர் அவ்வளவு நிறைவாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த ஆவியானவர் நம்மளுக்கு காட்டுகிற பொழுது ஒரு முறை ஆண்டவர் சொன்னார், நீ ஹம்பிளாதான் இருக்கிறன்னு நீ நினைக்கிற, ஆனா உன்னுடைய முரட்டாட்டங்கள் எங்க இருக்கிறது தெரியுமா? உன்னுடைய முரட்டாட்டங்கள் இன்றைக்கு சுபா சிஸ்டரோட முரட்டாட்டம் இல்ல, நீ மற்றவர்களோடு முரட்டாட்டங்கள் இல்ல, ஆனா உன்னுடைய இருதயத்துக்குள்ளே என்னுடைய சித்தத்திற்கு விரோதமாய் நீ இதுதான் நடக்கணும், இப்படிதான் இருக்கணும் என்ற சில காரியங்களை நீ நினைத்து கொண்டு இதுதான் நடக்கணுங்க பொழுது தேவனுக்கும் எனக்கும் விரோதமாய் ஒரு முரட்டாட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. யாக்கோபு எப்படியாய் ஆண்டவரோடு கூட அவன் மோதிக்கொண்டு இருந்தானோ, அதே போல இன்றைக்கு நான் மாத்திரமல்ல, இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவாராக. நீங்க எவ்வளவோ ஹம்பிளா இருக்கலாம், உங்களை பார்த்து எத்தனையோ பேர் நல்லவங்கன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நீங்க ஒரு நிமிஷம் நீங்க ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே மற்றவர்கள் என்ன நல்லவங்கன்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை, என் தேவன் என்னை நல்லவன்னு சொல்லணும், என் தேவன் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றமானவன் என்று சொல்லணும், நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் என் தேவனுக்கு பிரீதியா இருக்கிறதா என்று பார்க்க வேணும், இதுதான் என்னுடைய சித்தமாக இருக்க வேண்டும். எத்தனையோ சூழ்நிலைகள்ல நான் மிந்தி எல்லாமே நான் மற்றவர்களுக்காக நான் செய்தேன் என்று நான் நினைத்தேன். ஆனா எல்லோரும் மற்றவர்களுக்காக நான் செய்த பொழுது எல்லோருக்கும் நான் குற்றமற்றவளாய், நான் குற்றமுள்ளவளாய் நான் காணப்பட்டேன், எல்லோருக்கும் வேண்டாதவளாய் நான் காணப்பட்டேன். என்னடா எல்லா விதத்திலையும் இவங்க எல்லாத்துலயும் நம்மளை கண்ட்ரோல் பண்றாங்களோ, எல்லாத்துலயும் இவங்க கையில் எடுத்துக்கணும்னு பாக்குறாங்களோ என்று சொல்லி நான் நான் அன்பின் நிமித்தம் நான் மற்றவர்களுக்கு செய்தேனோ அது எல்லாமே அவர்களுக்கு என்னுடைய தலையீடாகத்தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு நான் எனக்காக, நான் என்னை பொறுத்தளவு நான் இப்ப செல்ஃபிஷா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆண்டவரே நான் என்னை மட்டும் பாத்துக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனா இப்பதான் அது ஆண்டவருடைய பார்வையில அது எப்படியாக இருக்கிறது என்று சொன்னா அது அவருக்கு பிடித்தமாய் இருக்கிறது.
ஆண்டவரை யுத்தம் பண்ண வைத்து ஆண்டவர் என்ன சொல்கிறார், நம்மளுக்கு பதில் அளிப்பதும் பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் தேவனுக்கு உரியது. அப்போ தேவனுக்கு உரியதை என்னுடைய கரத்துல எடுத்துக்கொண்டு நான் ஏதோ என்னுடைய நியாயத்தை பேசுகிறேன், நான் சரியானதை பேசுகிறேன், என்னுடைய உறவுகளின் மத்தியில அவர்களை உண்டான காயத்துல என் பக்கத்தின் நியாயத்தை நான் பேசுகிறேன் என்று நான் நினைத்த இடத்திலெல்லாம் அங்கே மறைமுகமாக எதை காட்டிற்று என்று சொன்னால், நான் தேவனை நம்பாமல், தேவனை முதன்மைப்படுத்தாமல், என் தேவன் எனக்கு நீதி செய்கிறார், அவரே என் நியாயாதிபதி என்பதை மறந்து என்னுடைய சுயநீதியை, என்னுடைய பங்க, நானே எனக்குரியதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற பொழுது அங்க என்ன நினைக்க தெரியுமா, என்னால ஒன்றை செய்ய முடியும், எனக்குரியதை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். இது எல்லாம் எதை காட்டுகிறது, என்னுடைய சுயம், என்னுடைய பலம். அப்போ என்னுடைய பலத்தையும் என்னுடைய சுயத்தையும் நான் நம்பிக்கொண்டிருக்கிற பொழுது என் வாழ்க்கையிலே நான் சரிந்து கொண்டே போகிறேன், நான் தோற்று கொண்டே போகிறேன். ஆனா எப்ப என்னால முடியல ஆண்டவரே, நீங்க தான்ப்பா, அவங்க அடிச்சாலும் ஐ டோன்ட் கேர் ஆண்டவரே, இதற்கு நீரே பதில் அளிப்பீர் என்று நான் தேவனை நம்புகிற பொழுது அங்க என்ன நடக்குது என்று சொன்னா, நம்மளுக்காக தேவன் யுத்தத்தை பண்ணுவார். இன்றைக்கு தேவன் நம்ம கூட இருக்கும் பொழுது, தேவனை யுத்தம் பண்ண விடாமல் நம்மளே யுத்தம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, ஓகே நீயே பாத்துக்கப்பா, நீ முடிச்சுட்டு எப்ப என்கிட்ட வரையோ நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவர் அங்கே நமக்காக காத்திருப்பார். எப்பொழுது என் பிள்ளை என்ன முதன்மையாக கொண்டு வருகிறாளோ அப்பொழுது அங்கே தேவன் அங்க என்ன செய்வார், நமக்காக யுத்தத்தை பண்ணுவார், நம்முடைய நீதிய அவர் அங்க கொண்டு வந்து சேர்ப்பார். அதே போல இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே எந்தெந்த இடத்துல என்னுடைய சுயபலத்தை நம்பி, என்னுடைய சுய ஞானத்தை நம்பி நான் எந்தெந்த இடத்துல நான் போரிட்டு கொண்டிருக்கிறேனோ அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு ஒரு சமாதானத்தை தாங்க. இன்றைக்கு அதுதான் நான் பண்ணுகிறது, இதுதான். நான் உங்களை முதன்மைப்படுத்தாம என்ன முதன்மைப்படுத்துகிறேங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க. இதை இன்னைக்கு ஆவியானவர் ஓபன் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கு இந்த சத்தியத்தை உங்களுடைய கண்கள் திறக்கப்படுமாயின் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை உங்க வாழ்க்கையில உண்டாகும் தேவைச்சனமே. பிகாஸ் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில யாருமே ரொம்ப பெருமை பிடிச்சவங்களோ, ரொம்ப தேவன் அட்லீஸ்ட் ஒரு 75% பீப்புளாவது ஐ கேன் கேரண்ட்லி சே நம்ம எல்லாரும் தேவனுக்காக வாழணும்னு விரும்புகிற ஒரு கூட்டம், தேவனுடைய ராஜ்யத்தை வெளியரங்கமா கொண்டுட்டு வரணும்னு நம்ம நினைக்கிற ஒரு கூட்டம், தேவனுக்காக வாழணும்னு நினைக்கிற கூட்டம். ஆனாலும் தேவன் வைத்திருக்கிற முழுமையான சித்தத்தை இந்த உலக மக்களுக்கு நம்ம காட்ட முடியாம, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணங்கள் மறைத்திருக்க மாட்டாது என்று வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு வெளிச்சமா இருக்கிறோம், நாம் உப்பாய் இருக்கிறோம், ஆனா நம்முடைய வாழ்க்கையிலேயே ஒரு எசன்ஸ் இல்ல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயே வெளிச்சம் இல்ல. இன்றைக்கு யார் இடத்துல போகலாம், எந்த தீர்க்கதரிசியின் இடத்துல போகலாம், அல்லது நம்மளுக்கு ஒரு வார்த்தை கிடைக்குமா, நமக்காக ஒருத்தவங்க ப்ரே பண்ண மாட்டாங்களா என்று சொல்லி நாம் அங்கலாய்க்கிறோம். இன்றைக்கு நானும் அப்படிதான் ஒரு ஸ்டேஜ்ல இருந்தேன். நம்ம ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கலாம். முதலாவது நம்ம தேவனிடத்துல வருகிற பொழுது சில காலங்கள் மற்றவர்களுடைய ஜெபம், மற்ற தீர்க்க தரிசனங்கள், இது எல்லாமே ஓகே. ஆனா இப்போ நம்முடைய ஒரு ப்ரீகேஜி பிள்ளை ஏதோ ஒண்ணு பேசுது, ஏதோ ஒரு ஏபிசிடி எழுதுது, தப்பா எழுதுது, என்னவோ பண்ணுது. ஆனா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வந்த பிள்ளை ஒரு ஏபிசிடி ஒழுங்கா எழுத தெரியல, இல்ல அது அந்த ஏபிசிடி எப்படி எழுதுறதுன்னு மத்தவங்கள்ட்ட போய் கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம் இல்லையா? சோ அதே போல தேவன் நம்மளுடைய ஆரம்ப நாட்களிலே நீங்க கேட்பதற்கு முன்பதாகவே, நீங்க நினைப்பதற்கு முன்பதாகவே நம்மளுக்கு அற்புதங்கள் மேல அற்புதம், அதிசயங்கள் மேல அதிசயமா செஞ்சுட்டே இருப்பாரு. ஆனா அந்த அதிசயங்களுக்கு மேலாக நாம் ஒரு காலகட்டத்துக்கு மேல அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டு அனுபவித்த நாம் இன்னும் மேல அவருக்காக நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அவருக்காக அவருடைய வெளிச்சத்தை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நிச்சயமாக தேவன் நமக்கு செய்வார் என்று நாம் முன்னதாக நம்முடைய வாழ்க்கை பாதையிலே தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்துக்கூட உங்களுடைய வாழ்க்கையை நீங்க
என்ன பண்ண வேண்டும்? நீங்க தொடர்ந்து கொண்டு செலுத்த வேண்டும். இன்றைக்கு ஒரு காரை எடுக்கிறீங்க, ஒரு காரை எடுத்தா அது இங்க இருந்து ஒட்டவா வரைக்கும் போறதுக்கு நீங்க தைரியமா போகிறீங்க. ஆனா இங்க நீங்க நீங்க எடுக்கும் பொழுது, ஸ்கார்பரோல கார் எடுக்கும் பொழுது ஒட்டவாவை நீங்க பாக்குறீங்களா? இல்ல இந்த கார் ஒட்டவா வரைக்கும் ஓடும்னு சொல்லி நீங்க அதை நிச்சயமாக 100% சொல்ல முடியுமா? ஆனா அது எல்லாவற்றையும் நீங்க மீறி நிச்சயமாக அந்த சின்ன லைட்டு உங்களுக்கு கொடுக்கிற அந்த 10 அடி வெளிச்சத்துல நீங்க ஒட்டவா போக முடியும்னு நீங்க எவ்வளவு தீர்மானமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தீர்மானத்தோடு கூட அந்த வண்டியை எடுக்கிறீங்களோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு எந்த சவால்கள் இருந்தாலும் கூட நீங்க அந்த தேவனை நம்பி, தேவன் உங்களுக்காக அந்த பாதையில வெளிச்சத்தை காட்டிக் கொண்டே இருப்பார். உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நீங்க சமாதானத்தோடு போகணும், சந்தோஷத்தோடு போகணும், அவ்வளவுதான். நீங்க எதை ஃபீல் பண்றீங்களோ, எதை பாக்குறீங்களோ அதை நம்பாம இந்த சத்தியம் என்ன சொல்கிறது? தேவன் உங்களோடு இருக்கிறார், அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அவரே உங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறவர், அவரே உங்களுக்கு வெளிச்சத்தை தருகிறவர், அவரே உங்களுக்காக யுத்தத்தை பண்ணுகிறவர், அவரே உங்கள் பரிகாரி, அவரே உங்கள் யெகோவா ராஃபா. அவர் வார்த்தை அனுப்பி உங்களுக்கு சுகத்தை தருகிறவராய் இருக்கிறார். அவ்வளவுதான். இந்த நீங்க ஹோல் பைபிள் கூட நீங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய தேவன் யார் என்பதையும் அவருடைய கேரக்டர்ஸ் என்ன என்பதையும் புரிந்திருந்தீங்கன்னா அற்புதங்களும் அடையாளங்களும் அவர் அதிசயமாக நடக்கும். நம்ம அற்புதங்களுக்கும் அடையாளங்களும் நடக்காததுனால தானே நம்ம தேவனிடத்துல கவலையும் எப்பொழுதும் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோம். இதை கேட்கும் பொழுது ஒரு சிலர், ஓ அற்புதம் அடையாளம் இல்ல, அதெல்லாம் இல்ல, அப்படியெல்லாம் நீங்க அற்புதத்துக்காண்டி ஆண்டவரை தேடக்கூடாது, அடையாளத்துக்காண்டி நீங்க ஆண்டவரை தேடக்கூடாது அப்படின்னா எல்லா நேரமும் அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாருமே கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுங்க. அப்ப ஏன் முறுமுறுக்கிறீங்க? ஏன் வியாதியோடு கூட பாடுபட்டு கொண்டிருக்கிறீங்க? என் கர்த்தர் என் சரீரத்திலே வியாதி கொடுத்திருக்கிறார், நானும் அப்போஸ்தலனாகிய பவுலை போல அவருடைய கிருபை எனக்கு போதும் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டுமே. எதற்காக நீங்க மற்றவரிடத்துல ப்ரே பண்ண சொல்லி கேட்கிறீங்க? எதுக்கு தீர்க்க தரிசனங்களை கேட்கிறீங்க? நீங்க எந்த இடத்திலும் தேவன் நம்மளுக்கு யாக்கோபில என்ன சொல்கிறார்? இருமனம் உள்ளவன் கர்த்தரிடத்திலிருந்து ஏதாவது ஒன்றை கூட பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. சோ நம்ம இன்றைக்கு ஒன்றை உங்களுக்கு ரொம்ப புரிய வேணாம். ஒரு சிறுபிள்ளைய போல, ஆண்டவரே என்னிடத்துல ஏதோ 2 மனம் இருக்கு ஆண்டவரே, அதனாலதான் என்னால பெற்றுக்கொள்ள முடியல. எனக்கு என்ன சத்தியம், எப்படி என்னை மாத்திக்கணும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. நான் முழுவதுமாக ஆவியானவரை நான் சார்ந்து கொள்கிறேன் ஆண்டவரே. முழுவதுமாக நான் உம்மிடத்திலே சரணாகதி அடைக்கிறேன். என்னுடைய சுயபலத்திலே நான் முட்டினது போதும், மோதினது போதும் ஆண்டவரே. தகப்பனே, இதோ நீங்க உன்னுடைய பிள்ளைய கொடுத்து என்னை நீங்க மீட்டிருக்கீங்களே ஆண்டவரே. இந்த பரலோகத்துல இருக்கிறது போல பூமியில நான் வாழணும்னு தானேப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க. எனக்கு ஆவியானவரை கொடுத்திருக்கிறீங்க, உங்களுடைய குமாரனுடைய ரத்தத்தை கொடுத்திருக்கிறீங்க. அப்படி இருக்க என் வாழ்க்கையில ஏன் இப்படி நான் முறுமுறுத்து கொண்டே இருக்கணும்? ஏன் நீங்க இல்லாததை போல நான் ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கணும்? ஆண்டவரே, நான் கேதாரின் கூடாரங்களிலே சஞ்சரித்தது போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உண்மையே நம்பி இருக்கிறபடினாலே இதோ நான் பூரண சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன் என்று வார்த்தை சொல்லுகிறதே ஆண்டவரே. இதோ இந்த வேலையிலப்பா, இதோ நாங்க முழு மனதோடு கூட நாங்கள் மனம் திரும்பி உங்களுடைய சமூகத்திற்கு வருகிறோம் ஆண்டவரே. எங்கெங்கே எங்களுடைய முரட்டாட்டங்கள் உண்டோ, எங்கெங்கே எங்களுடைய சுயங்கள் எழும்பி நிற்கிறதோ, எந்தெந்த இடத்திலே உம்மை முதன்மைப்படுத்தாமல் எங்களை முதன்மைப்படுத்தினோமோ ஆண்டவரே, நாங்க எங்களை முதன்மைப்படுத்துறோம்னு கூட தெரியாம சில விஷயத்த நாங்க பண்ணிருக்கோம்ப்பா. அப்பா, அதற்காக இன்னைக்கு நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க மனம் திரும்பணும் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த வாழ்க்கையில நாங்க உம்முடைய ராஜ்யத்தை நாங்க ருசி பார்க்கணும் ஆண்டவரே. எங்களை பார்க்கிறவர்கள் உம்முடைய ராஜ்யத்தை பார்க்கணும் ஆண்டவரே, உம்மை பார்க்கணும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையும் மகிமையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லுவோமா தகப்பனே. இதோ இதை கேட்டுக்கொண்ட யாவருக்குள்ளும், இதோ மனம் திரும்பின யாவருக்குள்ளும் உம்முடைய பரலோக ராஜ்யம் வருவதாக ஆண்டவரே. அவர்கள் ஆவியிலே ஒரு எளிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே ஆண்டவரே. நீங்க வைத்திருக்கிற சகலத்தையும் அவர்கள் இன்று பெற்றுக்கொள்ளட்டும்.
இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவிலே அவர்கள் ஒவ்வொருவரும் வளரட்டும் அப்பா. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்குள்ளும் உம்முடைய பரிபூர்ண சுகம், விடுதலை, ஆரோக்கியம், சந்தோஷம் உண்டாவதாக. இதோ வியாதி படுக்கையிலே இருக்கிறவர்களுடைய படுக்கை கர்த்தர் மாற்றி போட்டார் என்று சொல்லி, ஆண்டவரே, நீர் இப்பொழுதே மாற்றி போடுவீராக. இதோ செயல்படாத உறுப்புகள் செயல்படுவதாக. எல்லா முரட்டாட்டங்களும், எல்லா கழுத்திலே இருக்கிற லபா ஷெக்கென்னே மெகக்கென்னே மனா, இதோ ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து போகட்டும். இதோ கழுத்திலே உள்ள நுகங்கள் முறிந்து போவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே. இதோ இப்பொழுதே உடைய தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குவதாக அப்பா. இதோ அப்பா, இந்த ஆண்டவரே, இந்த மூட்டு பகுதிகளுக்குள்ளே ஆண்டவரே, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்குள்ளும் ஆண்டவரே, யார் யாருக்கு ஆர்த்ரட்டிஸ் இருக்குதோ இதோ எல்லாருக்கும் ஆண்டவரே, இதோ கம்ப்ளீட் ஹீலிங்க நான் பேசுகிறேன். ஆண்டவரே, உடைய சுகமளிக்கிற வல்லமையை நான் பேசுகிறேன். இதோ உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வர உடைய தெய்வீக சுகம் பரவட்டும், பாயட்டும் ஆண்டவரே. இதோ அது ஜீவநதியை போல மச்சங்கள் உயிர்வடையட்டும் ஐயா. இதோ நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இதோ ஒவ்வொருவருக்குள்ளும் உடைய தெய்வீக சுகம், பரிபூர்ண விடுதலையை நான் பேசுகிறேன். உம்முடைய கிருபையின் பரிபூர்ணத்தினாலும் ஆண்டவரே, இதோ ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா, அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆளட்டும். ஆண்டவரே, உம்முடைய பரிபூர்ணத்தின் பிள்ளைகளாய் இவர்கள் ஆளட்டும். இதோ இவர்கள் ஒவ்வொருவரும் வியாதிக்கு விலக்கப்பட்டார்கள் என்று நான் பேசுகிறேன். இதோ இவர்கள் கர்த்தருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனம் என்று நான் பேசுகிறேன். கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை சுமந்து சொல்லுகிற ஒரு கூட்டம் என்று நான் பேசுகிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே ஆண்டவரே, இதோ ஒவ்வொருவருடைய கண்களும் திறக்கப்படுவதாக. இதோ கர்த்தருடைய வல்லமையும் மகிமையும் ஒவ்வொருவரும் காணட்டும் அப்பா. இதோ ஒவ்வொருவருக்குள்ளேயும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆத்தும மணாளனாய், ஆத்தும நேசராய் ஒவ்வொருவருடைய ஆத்துமாவிலையும் நீர் சிங்காசனம் போடுவீராக. ஆண்டவரே, இந்த வேளையில அவருடைய ஆத்துமாவை நீங்க யூ டேக் கம்ப்ளீட் கண்ட்ரோலோடு அடிக்கான். ஆண்டவரே, இந்த ஆத்துமாவிலே நீர் சிங்காசனம் போட்டு அமர்ந்து கொள்வீராகப்பா. ஆண்டவரே, நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஆமென்.